கரூர்ல வேற இடமே கிடையாதா? அவ்வளோ இடம் இருக்கு, அங்கெல்லாம் கேட்டப்போ இவங்க ஏன் கொடுக்கல? இந்த இடத்துல இவ்வளோ நெருக்கடியாக வந்து கொடுத்துருக்காங்க. நாங்களும் பார்க்குறோம், இருந்து அந்த ரவுண்ட் இடத்துலேருந்து அவ்வளோ க்ரௌடு, எல்லா க்ரௌடும் இங்கே வந்தது. போலீஸ் நினைச்சா அப்படி எப்படி நிறைய பேருக்கு தடுக்க முடியும். இதே சிஎம் சார் வந்தாலும் எவ்வளோ கட்டுப்பாடு பண்றாங்க, எவ்வளோ பேர் பண்றாங்க. இங்க பாருங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு பாத்தீங்களா? மக்களை பலி கொடுத்து இந்த ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா ஃப்ரீயா இருக்க எத்தனையோ இடத்துல அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன் இங்க கொடுக்குறாங்க? 4 பேர்த்த பலி கொடுத்து நம்ம ஆட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசைப்பட்டு வந்தாரு, என்னைக்கு ஃப்ரீயா கொண்டுட்டாரு அப்படின்னு வீரா பழி போடுவாங்க. ஏன் இந்த இது வேணும்னே திட்டமிட்டு ஆட்சி போலீஸ் நினைச்சா வர்றாங்க, வரல. அது இவ்வளவு ஒரு கிரவுட வந்து ஈஸியா மக்களோட ஆசை அவங்க நிறைவேத்துறதுக்காண்டி மக்கள் விரும்புற இடத்த கொடுத்துருக்கணும். மக்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க. எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு கூட்டம் வருது தெரியுது. என்ன பண்றாங்க? அது வேற. பெரிய இடத்துல பாதுகாப்பு வேலை. ஆனா மக்களை மதிக்கவே மாட்டாங்க இந்த அரசு. இவ்வளோ ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க. எங்களுக்கு சரியான இடத்த நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே 30 விழா நடத்துனீங்க. எவ்வளவு பெரிய இடத்த நீங்க போட்டு நடத்துனீங்க? 4 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இடத்த போட்டு நீங்க நடத்துறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க. ஆனா எங்க தளபதி வராரு, 4 மாவட்டத்தில் நடத்துறாரு, திருச்சி திருவாரூர் நடத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா? அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா? ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சியை தூக்க போற 2026